சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டு வைத்தியர் பாண்டி அப்படிங்கிறவர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அனுமதி பெறலை, வைத்தியம் பார்க்குறதுக்கு அனுமதி பெறலை அப்படின்னா. ஆமாம், இப்போ எல்லாம் எல்லாத்துக்குமே அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது. அரசுக்கிட்ட நம்ம அனுமதி கொடுத்துட்டு அவன் தாராளமாக செஞ்சுருக்கலாம். அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறார். மூட்டு வலி, கை கால் வலி, புத்துருக்கட்டு அது மாதிரியே அவர் பண்ணுறாரு. நல்லா பிரபலமாகிட்டார். இப்போ வைத்தியம் அப்படிங்கிறது ஒரு கிராமத்துலலாம் இந்த அளவுக்கு புரிதல் இல்லை. அதாவது பதிவு பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லை அவருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் நல்லதே செஞ்சிட்ருக்காரு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஆயில்மெண்ட்லாம் மருந்து, அதாவது மேல் பூச்சிக்காண்டி மருந்தெல்லாம் கூட கொடுக்குறாரு. சும்மா கம்மியான பைசா தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அலோபதியோடு பார்க்கும்போது அது ரொம்ப நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, என்றைக்கு கொரோனா வந்ததோ அன்னை இந்த சிக்கன் குனியா வந்ததோ அதுலேருந்து எல்லாத்துக்குமே எல்லா வியாதிகளுமே இந்த கை கால் ஜாயிண்ட் பெயின் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எனக்குமே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கால் ஆப்ரேஷன், ஒரு காலில் 2 காலுமே வலி. பட் எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்க எனக்கு லட்சக்கணக்கான எனக்கு கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கே சின்ன தொகை தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நிறையா ஊர்கள்லேருந்து அங்கே போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அனுமதி இல்லாமல் செயல்பட்டதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மையா அப்படின்னு தெரியாது. அனுமதி வாங்கி ஆகணும். ஆனால் அனுமதி மட்டுமே காரணமாக தெரியலை இது. ஆனாலும் அவருக்கு விடுவிக்கணும். விடுவிச்சு அவருக்கு கொஞ்சம் புரிதல், நீங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போவாங்க. அவர் அங்கே போய் தாராளமாக ஒரு வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞராக கிடைக்கணும். அவருக்கு கிடச்சி நாங்கள் அனுமதி வாங்கி இனிமேல் செயல்படுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். 2வது அவங்க பயலாக கேட்பாங்க. அனுமதி வாங்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அதையும் செய்யணும். ஏன்னா நான் ஒரு சின்ன சேலை வியாபாரத்துக்குமே நான் பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம பதிவு பண்ணி தான் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணுறோம். ஃபோன் நம்பர், அப்புறம் பதிவு எண்ணெல்லாம் பண்ணணும். ஏன்னா நோட்டீஸ் அடிக்கணும், கார்டு போடணும் அப்படின்னா நமக்கு பதிவு எண் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படியே நம்ம கார்டு போட முடியாது, நோட்டீஸ் அடிக்க முடியாது. இது ரூல்ஸ் தான். பட் அவர் நல்லது செஞ்சிகிட்ருக்காரு. சின்ன தொகையாக தான் வாங்கிட்டுருக்காரு. நிறையாலாம் பணம்லாம் அவர் யார்ட்டையும் ஏமாத்துறதோ பிடுங்குறதோ அந்த மாதிரியே கிடையாது. அவரோட வைத்தியம் பழிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நல்லாவும் இருக்குது. அவர் சும்மா ஒரு ஆயில்மெண்ட் அந்த மருந்து கொடுக்குறாரு காலுக்கு, மேல் பூச்சிக்காண்டி. அது ஆயில்மெண்ட் இல்லை, லிக்விட்டாக தான் கொடுக்குறாரு. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. மக்களுக்கு நல்லதே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் அழிஞ்சு போகக்கூடாது. சரிங்களா? அழிஞ்சு போகக்கூடாது. வெறும் அலோபதி இன்றைக்கி பிபி, தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாதம் மாத்திரையை வாங்கிட்டு அந்த மாத்திரையை ஒழுங்காக ஒரே மாத்திரை கொடுக்க மாட்டுறாங்க. இந்த பிபி மாத்திரை ஒவ்வொரு கம்பெனி மாத்திரையும் ஒவ்வொரு மாதம் கொடுக்குறாங்க. அப்புறம் 10 வருஷம் ஆகிடுச்சு அவனுக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாத்திரையை தன்னா எனக்கு சுகர் வருங்கிறது நினைக்கிறாங்களா என்னான்னு தெரியாது. அப்போ நம்ம இந்த 30 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையே இல்லை. இவ்வளோ மருந்து தின்னு அவ்வளோ மருந்து. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் 3-4 மருந்து கொடுப்பாங்க. 3 நாளைக்கு கரெக்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி பென்சிலில் ஊசி எல்லாத்துக்குமே போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பென்சிலில் எல்லாத்துக்குமே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது கிடைக்கல. அது சுகர் காண்டின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருமே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் புரிதல் பண்ணி அதை பதிவு என்னோட அவங்கள செய்ய சொல்லணும். சரிங்களா? அவரை அரெஸ்ட் பண்ணது நியாயம் இல்லை. ஆனால் அவருக்கு எடுத்துரை சொல்லியிருக்கலாம். ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். நீங்கள் செய்கிறது தவறு, இதை சரி பண்ணிக்கிங்க, நீங்கள் பதிவு பண்ணாமல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா செய்ய முடியுது. ஆனால் உடனே கைது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் அவர் தவறி இருக்கார், பதிவு பண்ணலை அப்படிங்கிறது தவறு தான். அதை சரிப்படுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ.